இந்த 100 நாள் ஆட்சியில் தாவேகா மீது வந்து ஒரு பெரிய அதிருப்தி இல்லை. மற்ற எந்த வகையிலையுமே நீங்கள் வந்து தாவேகா ஆட்சி வந்து குறை சொல்ல முடியாது. பெரிய அளவில் லஞ்சம் வாங்கப்பட்டது கடந்த காலங்களில், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாவேகா ஆட்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒழிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த தாவேகா ஆட்சி வந்து இந்த ஊழலை வந்து ஒழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து அழிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட நானும் அதை தான் நினைச்சேன். ஆனால் அதை நோக்கி தாவேகா அரசு நகர்கிறது. அது வந்து நம்ம நிச்சயமா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த 6 சிலிண்டர் வந்து தரன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு வந்து கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த உரிமை தொகை வந்து 1000லேருந்து 2500 ஏற்றி தரதா வந்து சொன்னாங்க. அதையும் வந்து சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு வந்து கேட்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அன்னைக்கே இதை பண்ணிடுவோம், அல்லது 100 நாட்களுக்குள்ளே பண்ணிடுவோம், 1 வருஷத்துக்குள்ளே பண்ணிடுவோம்னு அவங்க சொல்லலை. எந்த காலக்கெடுவும் அவங்க விதிக்கலை. 5 வருடம் முடிந்த பிறகு நீங்கள் இதெல்லாம் பண்ணலையேன்னு கேட்குற கேள்வி நியாயம். நீ ஏன் 6 சிலிண்டர் தரல, ஏன் 2500 தரல, ஏன் எல்லாருக்கும் இலவச பேருந்து தரலன்னு கேட்க முடியாது. இன்னும் நேரம் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனங்களை எல்லாம் எதிர்க்கட்சிகள் தான் வைக்கிறாங்க. மக்கள் யாரும் வைக்கிறதா நமக்கு தெரியல. விஜய் சார் அவர்கள் வந்து இந்த சர்வாதிகாரி ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்படி ஒரு விமர்சனம் செய்தவர்களுக்கு சர்வாதிகார ஆட்சினா என்னன்னு தெரியலன்னு தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவர்கள் கோமாவில் இருந்தார்கள் தான் நான் அர்த்தப்படுத்திக்கிறேன். அப்போ ஜெயலலிதா மீது திமுக நடவடிக்கை எடுக்கும்போது அது சர்வாதிகார ஆட்சியா தெரியல. ஆனால் திமுக காரங்க மேல தாவேகா நடவடிக்கை எடுக்க வரும்போது இது சர்வாதிகார ஆட்சியா தெரியும். தாவேகாவோட இந்த 100 நாள் ஆட்சியில் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் தான் இந்த குதிரை பேர் அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததுதான். விஜயை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் வந்து ஒரு ஜெயலலிதா தனத்தோட கொஞ்சம் சர்வாதிகாரத்தனத்தோட இயங்குவது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பயம் இருக்கும் வரை தான் இவர்கள் எல்லாமே சரியா இருப்பாங்க. உங்க மேல பயம் இல்லாம போச்சு அப்படின்னா இவங்க வந்து பூந்து விளையாடுறத யாராலையுமே தடுக்க முடியாது. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு ஜெய் பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவோட அந்த 100 நாள் ஆட்சி தான் அதிகம் பேசும் பொருளா மாறி இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு யுகத்திற்கான ஆட்சின்னு வந்து இதை சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல அதான் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இந்த 100 நாள் ஆட்சியில தாவேகா மீது வந்து ஒரு பெரிய அதிருப்தி இல்லை. மின்வெட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இன்னமும் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது நிச்சயமாக அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த வகையிலையுமே நீங்க வந்து தாவேகா ஆட்சி வந்து குறை சொல்ல முடியாது. இப்போ எதிர்கட்சிகள்லாம் தாவேகா அரசு மீது சுமத்துகிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு, அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொலை அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதில் வந்து எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு தனிப்பட்ட 2 பேருக்குள்ள ஒரு தகராறு வந்து அது வந்து ஒரு கொலையாக முடியும் போது அதுக்கு வந்து ஆட்சியை எப்படி நம்ம காரணமாக சொல்ல முடியும்? தாவேகா மட்டும் இல்லை, அது திமுக ஆண்ட காலத்திலும் இதுதான் நம்மளுடைய கருத்தாக இருந்தது. அதனால் அதை வந்து ஒரு பெரிய விமர்சனமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, வெவ்வேறு பெயர்கள் வைக்கிறாங்க, பழைய திட்டங்களில் பேரை தூக்கிட்டு இதில் வெற்றின்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி இவங்க தங்களுடைய திட்டமாக கொண்டு வர்றாங்கன்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பணி மாறுதல்கள், இந்த டெண்டர்களுக்கு வந்து பெரிய அளவில் லஞ்சம் வாங்கப்பட்டது கடந்த காலங்களில், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாவேகா ஆட்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. அந்த 100 நாள் ஆட்சியினுடைய சாதனையாக பார்த்தா இந்த விஷயத்தை வந்து நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த தாவேகா ஆட்சி வந்து இந்த ஊழலை வந்து ஒழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஊழல் ஒழிஞ்சிருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? அதாவது ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதா நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்சமாவது ஒழிஞ்சு. ஆமாம், அதில் எந்த மாற்றம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பெரிய உதாரணமே சொல்கிறேன்னே. நமக்கு தெரிந்த ஒருவருடைய நண்பருக்கு நேர்ந்த விஷயம். அவர் வந்து ஈபியில் வேலை பார்க்குறாரு. ஏஇ மாதிரி ஏதோ ஒரு பதவிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து இத்தனை லட்சம் லஞ்சம் கொடுங்கன்னு கடந்த ஆட்சியில் கேட்குறாங்க. இவர்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, கடன் வாங்கி அப்படி இப்படின்னு அந்த அமௌண்ட்டை வந்து அவர் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 30 லட்ச ரூபா வரைக்கும் சேர்த்துட்டாரு. இன்னும் ஒரு 20 லட்ச ரூபாயை புரட்டுறதுக்கான முயற்சியில் இருக்காரு. இப்போ ஆட்சி மாறி தாவேகா
ஆட்சி அமைந்த பிறகு அவரே நினச்சி பார்க்கல, அவருக்கு அந்த பதவி உயர்வு வந்துருச்சு. அது கனவா நனவான்னு அவராலேயே நம்ப முடியல. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதாவது லஞ்ச ஊழல்ங்கிறது நம்ம நாட்டில் வந்து அப்படியே ஒரு புறையோடி போன ஒரு விஷயம், ஒரு புற்றுநோய் மாதிரி. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து அழிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட நானும் அதை தான் நினச்சேன். ஆனால் அதை நோக்கி தாவேக அரசு நகர்கிறது. அது வந்து நம்ம நிச்சயமாக அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அதே நேரம் நீங்கள் இன்றைக்கும் பேப்பர் பார்த்தீங்கன்னா, சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து இவ்வளோ ரூபா லஞ்சம் கேட்டாங்க, கையங்களமாக பிடிப்பட்டாங்க, விஓஓ லஞ்சம் கேட்டாங்க, பிடிப்பட்டாங்க. இந்த மாதிரி அந்த செய்திகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் விஜய் முதலமைச்சரான பிறகு ஒரே நாளில் வந்து தமிழ்நாடு முழுக்க அப்படியே வந்து ஒரு புண்ணிய பூமியாக மாறிடுச்சு, எல்லாருமே வந்து திருந்திட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு. என்ன, அதுக்கப்புறம் நம்ம வாங்கினோம்னா நம்ம வேலை போயிடும், சிறைக்கு போயிடுவோம், நம்ம வாங்க வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து வந்திருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுது சார். அதே மாதிரி இப்போ இந்த தாவேக ஆட்சியில் வந்து ஒரு சில அமைச்சர்கள் வந்து இந்த செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சில அமைச்சரோட செயல்பாடுகள் வந்து நல்லா இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பயத்தின் காரணமாக எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதா நம்மளால் கேள்விப்பட முடியுது. ஏன்னா இப்போ இதே கடந்த அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை திமுக ஆட்சியாக இருக்கட்டும், இந்த மாபெரும் ஊழல்கள் வந்து அமைச்சர்கள் தான் அதிகம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் அமைதியாக இருக்காங்க சார். இது வந்து நல்லதுக்கு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை அமைச்சரோட செயல்பாடுகளே இல்லை நம்ம அதை எடுத்துக்கலாமா சார்? அது ரெண்டு மாதிரியும் எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க எல்லாருமே அரசுக்கு மட்டும் புதியவர்கள் இல்லை, அரசியலுக்கே புதியவர்கள். அப்போ ஒருத்தர் அமைச்சர் ஆயிருக்காருன்னா அவருக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பற்றியே எதுவுமே தெரியாது. அது அவரை நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க புதுசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிபார்ட்மெண்ட் குறித்து அவங்க தெரிந்து கொள்ள முயற்சிப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எங்கெல்லாம் வந்து வருவாய் தரக்கூடிய விஷயம் இருக்குது, யாருக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு, அது வந்து அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதன் காரணமாக கூட இந்த ஊழல்களில் அவர்கள் ஈடுபடாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிறதுனால எதை செய்கிறது எதை தெரியாதுங்கிற அந்த திகைப்பிலேயே அவர்களுடைய கடமையை கூட அவங்க சரியாக செய்யாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனாலும் கூட இந்த ஊழல்கள்லாம் நடைபெறாமல் இருப்பதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இவங்களுக்கு தெரியல, அதனால் வந்து ஒரு வகையில் நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இன்னொரு பக்கம் அந்த வேலை நடக்கலை அப்படிங்கிறதே அது ஒரு பின்னடைவு தானே. பட் என்ன இருந்தாலும் போக போக இவங்க எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க. எல்லாத்தையுமே அப்படிங்கிறது கடமையை செய்யவும் கற்றுக்குவாங்க, கடமையை மீறவும் கற்றுக்குவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் விஜய் சாருக்கு வந்து பயப்படுறாங்க. எங்கே நம்ம ஏதாவது தப்பு பண்ண அவருக்கு தெரிஞ்சுன்னா நம்ம பதவி வந்து தூக்கிடும்ன்றது ஒரு பயம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்களே சார். இல்லை, அது வந்து நல்ல விஷயம் தானே. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு திமுக அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த கட்சி தலைமை வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்து பயங்கரமாக வந்து சம்பாதிப்பாங்க, ஊழல் பண்ணுவாங்க, கமிஷன் கட்டிங் எல்லாமே வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் எவ்வளோ ஊழல் பண்ணாலும் என்னை கேட்கறதுக்கான அருகதையும் தகுதியும் கட்சி தலைமைக்கு கிடையாதுன்னு அவர்கள் நினைத்தது தான். இப்போ திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு அவர் நேர்காணலுக்கு வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து அவங்க பணம் வாங்கிட்டு தான் அவருக்கு சீட்டே கொடுக்குறாங்க. எப்படி வாங்கிக்குவாங்கன்னா, கட்சிக்கு கொடுன்ட்டு ஒரு பெரிய பில்லை போட்டுருவாங்க. அப்புறம் நீ அந்த தேர்தலுக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையை செலவு பண்ண வச்சுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் வேட்பாளருக்கு நேர்காணலுக்கு போறாரு அப்படின்னா கட்சிக்கு வந்து நீ எவ்வளவு தர்றேன்னு கேட்பாங்க. ஒரு 5 கோடி ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. அப்புறம் எலெக்ஷனுக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணணும். அப்போ 15 கோடி ரூபா செலவு பண்ணி தேர்தலில் போட்டியிட்ட ஒருத்தர் வெற்றி பெற்ற பிறகு எப்படி சும்மா இருப்பார்? அந்த 15 கோடியை லாபத்தோடு எடுக்கிற வேலையில் தானே அவர் இருப்பார். நீங்கள் வந்து இங்கே கமிஷனும் கட்டிங்கும் வாங்கும்போது கட்சி தலைமை அவரை கேட்க முடியுமா? ஒரே வார்த்தை தான், உங்ககிட்ட கொடுத்த பணத்தை தாங்க இப்போ திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் இவங்க மூஞ்சை எங்கே வச்சுக்குவாங்க. அதனால அவர்களை கேட்பதற்கான தகுதியும் அந்த கட்சி தலைமைக்கு கிடையாது. அவங்க கேட்பாங்கங்கிற பயமும் இவர்களுக்கு இருந்தது இல்லை. ஆனால் தாவேகாவில் அப்படி கிடையாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் யாருமே ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கல, அதே மாதிரி கட்சி தலைமைக்கு பணம் கொடுத்து அந்த எம்எல்ஏ சீட்டை அவங்க வாங்கலை. எல்லாமே இவர்களுக்கு இலவசமாக கிடைத்தது தான். அப்போ நீங்கள் வந்து பதவிக்கு வந்த பிறகும் அதே மாதிரி யாரிடமும் பணம் வாங்காமல் உங்கள் சேவை செய்வது தானே கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நான் பணம் வாங்குறேன், நான் கட்டிங் வாங்குறேன் அப்படின்னா அப்போ கட்சி தலைமை எப்படி உங்களை வேடிக்கை பார்க்கும்? ஸோ அதனால் அந்த பயம்ங்கிறது சரியானது தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையில் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஜெயலலிதா தனத்தோட கொஞ்சம் சர்வாதிகாரத்தனத்தோட இயங்குவது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பயம் இருக்கும் வரை தான் இவர்கள் எல்லாமே சரியாக இருப்பாங்க. உங்கள் மேலே பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னா இவங்க வந்து பூந்து விளையாடுறத யாராலையுமே தடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்காத ஒரு முதலமைச்சர் விஜய் சார்னு வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மைதான் அது. அதுல எந்த மாற்றமே கிடையாது. நீங்க பாருங்க, இன்னைக்கு கூட அண்ணாமலை சொல்றாரு,
தாவேக்கா இதில் வந்து யாரெல்லாம் வந்து கமிஷன் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியும், ஆடியோ ஆதாரம் இருக்குன்னு அடிச்சு விட்றாரு. நான் என்ன கேட்குறேன், ஆடியோ ஆதாரம் இருக்குன்னு அதைத்தானே முதல்ல விடணும். அதை வச்சு நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறாரா? எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி எந்த அமைச்சரும் எந்த எம்எல்ஏவும் வந்து ஒரு முறைகேட்டிலலாம் ஈடுபடலை. அதுக்கடுத்து திமுக வாங்கிய பார்ட்டி ஃபண்டு குறித்தே வந்து இவங்க நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. இப்போ மதுபான நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் பார்ட்டி ஃபண்ட்லாம் கொடுக்க வேணாம், அதை நீங்கள் வந்து அரசுக்கே கொடுத்துருங்கன்னு அவங்க கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாவேக்கா எப்படி பார்ட்டி ஃபண்டு கேட்கும்? எல்லாத்துக்கும் மேலே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கமிஷன் கட்டிங்கில் பார்ட்டி ஃபண்டு வாங்கி கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், இப்போ அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த செயல்பாடுகள் வந்து நன்றாக இருக்குது, ஆனால் தாவேக்கான்ற கட்சியோட செயல்பாடுகள் வந்து சரியா இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து இருந்துட்டு தானே சார் இருக்குது. அதாவது அந்த கட்சியினுடைய செயல்பாடு சரியாக இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது விஜய் தான் கவலைப்படணும். தாவேக்கா கட்சியினுடைய செயல்பாடு நல்லா இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியலில் தாவேக்கா இன்னும் பல வருடங்கள் நீடித்து இருக்கும். தாவேக்கா என்கிற கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னா ஒரு கட்டத்தில் தாவேக்கா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பறிகொடுத்துரும். மீண்டும் அந்த ஆட்சிக்கு வருவது அவங்களுக்கு சிக்கலாயிடும். அப்போ அந்த கட்சியினுடைய செயல்பாடு குறித்து கவலைப்பட வேண்டியது விஜய் தான், நீங்களும் நானும் கிடையாது. ஆனால் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா நீங்களும் நானும் கவலைப்படணும். ஏன்னா தாவேக்கா அரசுங்கிறது தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணுகிற ஒரு அரசு, அதனுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம கவலைப்படணும், அதை வந்து கண்காணிக்கணும், அது வேற விஷயம். ஆனால் கட்சியை குறித்து நம்ம ஏன் கவலைப்படுவோம்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், திமுகவுடைய செயல்பாடு, திமுக கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன நஷ்டம்? அதிமுக கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நஷ்டம்? ஸோ அந்த மாதிரி தான் தாவேக்காவுடைய கட்சியின் செயல்பாடு குறித்து நாம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை சார், இப்போ நிறைய நலத்திட்டங்கள் வந்து பண்ணுறாங்க, அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் இன்னும் வந்து சேராத ஒரு நிலை தானே சார் இருக்குது. இப்போ வரைக்குமே எதிர்கட்சிகள் வந்து இந்த 100 நாள் ஆட்சி தாவேக்கா எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறது நம்மளால பார்க்க முடியுது. இல்லை, அது வந்து அவர்களுடைய பிரச்சனை தான், நம்ம பிரச்சனையோ மக்கள் பிரச்சனையோ கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு வெளிப்படையான உண்மை என்ன அப்படின்னா, இன்றைக்கு தாவேக்கா அறிவிக்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது தான். அதுக்கு வந்து இவங்க வேறு பெயர் வைக்கிறாங்க என்ன, அல்லது அதை வந்து ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி அதுக்குள்ளார வேற ஒன்று ஆட் பண்ணி அதை வந்து ஒரு புது திட்டம் மாதிரி கொண்டு வர்றாங்க. ஒருவேளை அதன் காரணமாகவோ என்னவோ அந்த கட்சிக்காரங்க அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகாமல் இருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், கட்சியில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதற்கு விமர்சனம் வரும்போது அதை எதிர்கொள்ளணும், அதற்கு வந்து நீங்கள் பதிலடியும் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ சமீபத்தில் ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை விஜய் அவர்கள் கூட்டுறாரு. அதை திமுக வந்து புறக்கணிக்குது. திமுக கூட்டணி இருந்த கட்சிகள்லாம் அதை புறக்கணிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 37 எம்பிக்கள் கலந்துக்கலை. தினைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த ஒரு விஷயம். அதை திமுக காரங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க பாருங்கள். எங்க தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வருது, அதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. அதுக்கு வந்து திமுக கலந்துக்கலைன்னா என்ன அர்த்தம்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து ஒரு வேலிடான கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு வந்து திமுகவால் பதில் சொல்லவே முடியாது. ஆனால் அதை அவங்க எப்படி ஸ்மார்ட்டாக எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா, அது தொகுதி வரையறைங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கவே இல்லை, எப்போ நடக்கும்னே தெரியாது, அதுக்குள்ளார என்ன இருக்குன்னே நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிராக இன்றைக்கி எதுக்குங்க கூட்டம் கூட்டணும்? இன்றைக்கி பிரச்சனை வந்து மேகதாது அணை தான், அதை பற்றி பேசாமல் எதுக்கு தொகுதி மறுவரையறை பற்றி பேசணும்? அதனால தான் திமுக கலந்துக்கலைன்னு அவங்களுடைய புறக்கணிப்பை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. பட் அதை நம்ம ஆதரிக்கலைங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த சாதுரியத்தை தாவேக்காவினர் கற்றுக்கொள்ளணும். புரியுது சார். இப்போ அதே மாதிரி இந்த 100 நாள் ஆட்சியில் வந்து மக்கள் கிட்ட வந்து தாவேக்கா வந்து நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க சார். இந்த 6 சிலிண்டர் வந்து தரன்னு வந்து சொல்லியிருந்தாங்க, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு வந்து கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த உரிமை தொகை வந்து 1000லேருந்து 2500 ஏற்றி தரதா வந்து சொன்னாங்க, அதையும் வந்து சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு வந்து கேட்குறாங்க. இந்த பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து வந்து எல்லா பேருந்துகளும் வந்து சொன்னாங்க, அதை வந்து சொன்னீங்களா செஞ்சீங்களான்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனால் இந்த 100 நாளில் வந்து இதுக்கான எந்த ஒரு வேலையும் வந்து நடக்கலையே. அதாவது தெரிஞ்சுங்க, அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அன்னைக்கே இதை பண்ணிடுவோம், அல்லது 100 நாட்களுக்குள்ளே பண்ணிடுவோம், 1 வருஷத்துக்குள்ளே பண்ணிடுவோன்னு அவங்க சொல்லலை. எந்த காலக்கெடுவும் அவங்க விதிக்கலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தாவேக்கா அரசு 5 வருடங்கள் இருக்குது அவங்களுக்கு. இப்போ 100 நாட்களுக்குள்ளே அவங்களால என்னென்ன சாத்தியமோ அதை அவங்க பண்ணியிருக்காங்க. 5 வருடம் முடிந்த பிறகு நீங்கள் இதெல்லாம் பண்ணலையேன்னு கேட்குற கேள்வி நியாயம்.
அதுக்கு இவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கே வந்து நீ ஏன் 6 சிலிண்டர் தரல, ஏன் 2500 தரல, ஏன் எல்லாருக்கும் இலவச பேருந்து தரலன்னு கேட்க முடியாது. இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனங்களை எல்லாம் எதிர்க்கட்சிகள் தான் வைக்கிறாங்க, மக்கள் யாரும் வைக்கிறதா நமக்கு தெரியல. மக்கள் பொறுத்த வரைக்கும் இவர் செய்வாருங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னதை மக்கள் நம்பி காத்திருக்கிறார்கள். அவங்க நம்பிக்கையை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா எவ்வளோ விரைந்து அதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நிதி ஆதாரங்கிறது ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம தேர்தல் வாக்குறுதியை வந்து உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு மேலும் கடன் வாங்கி நீங்கள் மக்களுக்கு வாரி இறைச்சிங்க அப்படின்னா அது மக்கள் மீது தான் கடன் சுமையாக வரப்போகுது. அதனால் இந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது தான் சரியாகவும் இருக்கும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி விஜய் சார் அவர்கள் வந்து இந்த சர்வாதிகாரி ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 100 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் அந்த பத்திரிகையாளரை வந்து சந்திக்கல. எதிர்கட்சி தலைவரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களை எப்படியாவது வந்து சிறையில் அடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மும்முரம் வந்து தாவேக அரசும் வந்து விஜய் சாரும் வந்து காட்டதான் நம்ம அந்த செய்திகளை வந்து பார்க்குறோம். இப்போ ஜூனியர் விகடனில் கூட போட்டிருந்தாங்க. இப்போ 3 பேர் வந்து நிச்சயம், 2 பேர் வந்து லட்சியம் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகாரியான ஆட்சி தான் வந்து விஜய் சார் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார். அதாவது இப்படி ஒரு விமர்சனம் செய்தவர்களுக்கு சர்வாதிகார ஆட்சினா என்னன்னு தெரியலைன்னு தான் அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவர்கள் கோமாவில் இருந்தார்கள் தான் நான் அர்த்தப்படுத்திக்கிறேன். விஜயனுடைய ஆட்சி வந்து சர்வாதிகார ஆட்சியெல்லாம் இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வரும்போது அல்லது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன தவறு பண்ணாங்க, ஊழல் பண்ணியிருக்காங்களா, அப்படி பண்ணுனா அவர்கள் மீது ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக நடவடிக்கை எடுப்பது, கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பதுங்கிறது எல்லா மாநிலங்களிலும் உள்ள ஒரு விஷயம்தான். ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா இதே லஞ்ச ஊழல் வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கே போயிருக்காரு. என்ன அப்போ அவர் மீது யார் அந்த வழக்கு போயிருந்ததுன்னா திமுக அரசு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதிமுகவுக்கு எதிராக திமுக செய்ததை திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு தாவேகா செய்து என்ன, அப்போ ஜெயலலிதா மீது திமுக நடவடிக்கை எடுக்கும்போது அது சர்வாதிகார ஆட்சியாக தெரியல. ஆனால் திமுக காரங்க மேலே தாவேகா நடவடிக்கை எடுக்க வரும்போது இது சர்வாதிகார ஆட்சியாக தெரியுது. அதனால் அது வந்து ஒரு சரியான விமர்சனம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் என்னென்னா, திமுக ஆட்சியில் பல அமைச்சர்கள் இருந்தாலும் அவரவர் மட்டத்துக்கு வந்து ஒரு ஊழல்ங்கிறது நடந்துகிட்டு இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் பெரிய அளவில் ஊழல் செய்தது சில துறையை சேர்ந்த அமைச்சர்கள் தான். உதாரணத்துக்கு ஏவாவேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்றவர்கள் தான். ஸோ இவர்கள் இத்தனை 1000 அல்லது இத்தனை லட்சம் கோடி ஊழல் செய்து திரட்டிய பணம்ங்கிறது அவங்களுக்கு மட்டுமே போகலை, கட்சி மேலிடத்துக்கும் போயிருக்கும் அப்படின்னு தாவேக அரசு நினைக்குது. அப்போ இவங்களை கை வச்சோம்னா இவர்கள் மூலமாக இவர்களையும் நம்ம ரீச் பண்ண முடியுங்கிற அடிப்படையில் இவங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதனால் இதை வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமாக நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு ஆட்சியில் தவறு நடந்தால் அடுத்து ஆட்சிக்கு வருபவர்கள் அவர்கள் மீது அவர்கள் செய்த ஊழல்களை தோண்டி துருவி தக்க சாட்சியங்களோடு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். தவறு செய்தவர்களை வந்து சிறைக்கு அனுப்பணும். அப்படி பண்ணும்போது தான் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இவங்க எதுவும் தப்பு பண்ணாங்கன்னா இவங்க மேலே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக நடக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா, இப்போ அடுத்து வேறு யாராவது ஆட்சிக்கு வந்து நம்மளை காலி பண்ணிடுவான், உள்ளே வச்சுருவாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு நியாயமாக நடப்போங்கிற அந்த மனநிலைக்கு அவங்க வருவாங்க. அதனால் இதை ஒரு பொதுமக்களாக நம்ம அதை ஆதரிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த தாவேக்காவோட இந்த 100 நாள் ஆட்சியில் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்னா இந்த குதிரை பேர் அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது தான். இப்போ நாம் வந்து வட மாநிலங்களில் மட்டுமே இந்த குதிரை பேர் அரசியல் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்த பெருமை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சேரும்னு சொல்லிட்டு இது எதிர்க்கட்சிகள்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்படிலாம் கிடையாதுங்க. அரசியல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குதிரை பேரமும் இருக்குது. இங்கே அன்னைக்கு வெளிப்படையாக தெரிந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, தாவேக அரசு ஒரு மைனாரிட்டி அரசு. ஸோ அப்போ அவங்க அரசு அமைப்பதற்கும் அது வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் இதுக்கு முன்னெல்லாம் அப்படி ஒரு விஷயமே நடக்கலை, இன்னைக்கு தான் அந்த குதிரை பேர அரசியலுங்கிறதே கொண்டு பேரங்கிறதே இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஒரு காமெடியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். எல்லா காலத்திலும் உள்ளது தான் அது. அதனால் அதை வந்து ஒரு விஜயை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு இவ்வளவு ரூபா பணம் கொடுத்து இந்த பக்கம் இழுத்தாங்கங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதே நேரம் இன்னொன்னே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு அதிமுகவில் இருந்தும் மற்ற கட்சிகளில் இருந்தும் தாவேகாவுக்கு பல பேர் போவதற்கு காரணம் இவங்க பணம் கொடுக்குறாங்க அல்லது உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி சோஃபாவில் பணத்தை வச்சு டெலிவரி பண்ணி அதை வாங்கிட்டு தான் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்கலாம் அர்த்தம் இல்லை.
அதிமுகவில் இருக்காங்க. இன்றைக்கு தாவேக்கா வந்த பிறகு அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அதிமுக ஆட்சிக்கு வராதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நம்ம இனிமேல் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்ச பணம்லாம் காலி ஆயிடுச்சு. அதை ரீஃபில் பண்ணணும்னா நம்ம தாவேக்கா மாதிரி ஒரு கட்சிக்கு போனால் தான் சாத்தியம்ட்டு இப்போ அந்த பக்கம் அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இதுதான் காரணமே தவிர தாவேக்காவிலிருந்து அவருக்கு பணம் கொடுத்து அவரை வந்து நம்ம பக்கம் இழுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு அதீத கற்பனையாக தான் நான் பார்க்குறேன். புரியுது சார். இப்போ அதே மாதிரி இந்த எதிரி கட்சிகளாக இருந்த எல்லாரையும் வந்து எதிர்கட்சிகளாக மாற்றின ஒரு பெருமை வந்து விஜய் சாருக்கு வந்து சேரும் வந்து சொல்கிறாங்க. திமுகவுக்கு வந்து கொள்கை சார்ந்த எதிரின்னு வந்து சொன்னவர் வந்து சீமான் அவர்கள். இப்போ அதை வந்து இப்போ இவங்க 2 பேர் வந்து சேர்ந்து ஒரு அரசியல் வந்து பண்ணுறாங்க. அதிமுகவும் எதிரி கட்சியாக வந்து இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ மொத்தமாக வந்து தாவேக்கா அரசு வந்து எதிர்த்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து ஒரு மாதிரி அந்த கொள்கையை தாண்டி வந்து ஒரு எதிரி மனப்பான்மையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரசியலுங்கிறது வேற, தனிப்பட்ட நட்புங்கிறது வேற. அப்படி தான் இருக்கணும். வட இந்தியாவிலலாம் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் மோடியும் சோனியா காந்தி எதிரெதிரில் வந்தாங்கன்னா 2 பேரும் சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பட் அதை நோக்கி இவர்கள் நகர்வதுங்கிறது நல்ல விஷயம்தான். பட் அதே நேரம் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு தனி நபர் தான். என்னென்னா அவருடைய வெற்றியை வந்து இவங்களால சகிச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் விஜயை தனி கட்சியாக இப்போ திமுகனா திமுகவால் விஜயை வந்து வீழ்த்த முடியாது. அதே மாதிரி அதிமுக என்கிற ஒரு கட்சியால் தனித்து வந்து விஜயை வீழ்த்த முடியாதுங்கிற யதார்த்தம் தெரிஞ்சதால் இப்போ இவர்கள் எல்லாமே வந்து ஒருங்கிணைகிறாங்க. அதே நேரம் 40 ஆண்டு 50 ஆண்டு காலமாக நீங்கள் எப்படி அரசியல் பண்ணீங்க அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் கூட்டணி அமைத்து தாவேக்கா ஆட்சி அமைய விடாமல் தடுத்தது இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதம். அதை வந்து மக்கள் ஏற்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு செயலை செய்தவங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி சீமானுடைய அரசியலே திமுக எதிர்ப்பு தான். இலங்கை தமிழர் விவகாரத்தில் முக்கியமாக பிரபாகரன் கொல்லப்பட்ட போது அதற்கு வந்து திமுக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுக அரசு உடந்தையாக இருந்தது. தமிழ்நாட்டினுடைய இன துரோகி அப்படின்னு வந்து கருணாநிதியை குற்றம் சுமத்தி தான் இவர் இவ்வளவு நாள் அரசியல் பண்ணார். ஆனால் இன்னைக்கு திமுகவோட வந்து இவர் நட்பு வச்சுக்கிட்டு ஒரு கள்ள உறவு வச்சுக்கிட்டு அவங்களோட இணைந்து செயல்படுறத மக்கள் எப்படி ஏற்பாங்க? அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதம் தான், அதுல மாற்றம் இல்லை. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays.